ஹாய் செலிபிரிட்டிஸ் வெல்கம் டு சேனல் ஜெமி. இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா திருச்செந்தூர் முருகன் ஹிஸ்ட்ரி தான் பார்க்க போகிறோம். வெல்கம் டு சேனல் ஸ்டோரிஸ். இந்த வீடியோ வந்து திருச்செந்தூர் முருகன் ஹிஸ்ட்ரி பார்க்க போகிறோம்னு சொன்னால அதில் ஃபஸ்ட்டு மூமெண்ட் வந்து சூரசமுதாயம் பற்றி பார்த்துடலாம். அதுக்கப்புறம் வேறு கதையை பற்றி சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு ஒரு பனிமூட்டத்தில் சிவன், பார்வதி, முருகன், விநாயகர் 4 பேர் இருந்தாங்க. அப்போ எல்லா தேவர்களும் வந்து சிவன்கிட்ட பதட்டமாக வந்து நின்னாங்க. சிவன் வந்து என்னாச்சு உங்களுக்குன்னு கேட்குறாங்க. அதுக்கு வந்து தேவர்கள்லாம் சொல்கிறாங்க, சூரபத்மனோட தொல்லை தாங்க முடியலை அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ சிவன் சொல்கிறாங்க, இதுதான் இவ்வளவு தானா, என் பையன் என் முருகன் வந்து சூரபத்மனை அழித்து உங்கள் எல்லாரையும் காவல் காப்பார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்போ சிவன் வந்து முருகனை கூப்பிட்றாங்க. முருகனை கூப்பிட்டு சூரசமுதாயம் பண்ணிட்டு வர சொல்கிறாங்க. அதுக்கு சிவன் வந்து ஒரு மந்திரம் பண்ணி முருகனுக்கு ஒரு வேலாயுதம் தராங்க. சிவனோட நெற்றிக்கண்லேருந்து உருவாக்கி வேலாயுதம் கொடுத்தாங்க. அதை முருகன் கையில் கொடுத்தோடனே முருகன் சொன்னாங்க, நான் என்னை ஆசீர்வாதம் செய்யுங்கள் அப்பா, நான் வெற்றியுடன் வருகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பும்போது ஒரு இந்திர தேவன் வராங்க. அது வந்து சூரபத்மன் வதம் செய்யறதுக்கு முன்னாடி அவங்களுடைய தம்பி பாலசூரன் வென்றாதான் சூரபத்மன் வதம் பண்ணுறதுக்கு சுலபமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அதுக்கு முருகனும் உதவி பண்ணதுக்கு நன்றி அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அப்போதான் ஹைலைட்டே இருக்குது. முருகனுக்கும் பாலகனுக்கும் கடுமையான போர் நடக்குது. அதில் முருகன் வந்து ஓங்கி அடிக்காங்க. அதுக்கு வந்து வேலை ஓங்கி வீசும்போது பாலாசூரன் கழுத்தை வெட்டிடுறாங்க, துண்டாக்கிடுறாங்க. அதுக்கப்புறம் அவங்களோட அண்ணன், அதாவது சூரபத்மனை வதம் செய்யும் முன்னாடி பாலாசூரனை கொண்டுட்டாங்க. சூரபத்மனை வந்து ரொம்ப பவர்ஃபுல்லு, ஏன்னா யாராலையும் தோற்கடிக்க முடியாது அவங்க சூரபத்மனை. அதனால் சூரபத்மனை வதம் பண்ணும்போது போர் செய்யும்போது வேர்த்து வடியுமா. அது எப்படி ஒரு சாமிக்கு வேர்த்து வடியுது? அப்போதான் செய்யுது. டிசம்பர் 26, 2004 வங்காள விரிகுடாவில் மையம் கொண்ட சுனாமி பேரணி தமிழ்நாட்டுக்கு வந்து கடலோர பகுதியில் இருக்க கட்டிடம் இந்த கடைத்து எல்லாத்தையும் அழிச்சதுக்கப்புறம் என்னதான் சுனாமி இருந்தாலும் திருச்செந்தூரில் மட்டும் கடல் உள்வாங்கிடுச்சு. அது ஏன்னு பார்த்தீங்கன்னா திருச்செந்தூர் முருகன் கோயிலுங்கிறதுனால பக்தர்களை சுனாமி உள்வாங்கி பக்தர்களை முருகன் காப்பாற்றிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம்
அதுவும் ஒரு முதல் தடவை சூரனை கொல்லும்போது அந்த வேல் முருகர் கைக்கு வந்துச்சு. ஏன்னா பவர்ஃபுல்லாக போகல. திரும்ப 2வது தடவை முயற்சி பண்ணுறாங்க, அப்பயும் முடியலை. அப்புறம் சாமி, அதாவது சிவன் கொடுத்த வேலை பார்வதி கொடுத்த வேலையும், பார்வதி எப்படி வேல் கொடுத்தாங்கன்னா சிக்கல் முருகன் கோயிலில் தான் முருகன் வந்து சூரசம்ஹாரம் பண்ணுறதுக்கு வேல் வாங்கிட்டு வந்தாங்க. அப்போ தான் முருகன் வந்து அப்போதான் முருகனுக்கு வந்து சூரசம்ஹாரம் பண்ணாங்க ஆரம்பித்தாங்க. சிவனும் சக்தியும் சேர்ந்து வேல் வாங்கின முருகன் தான் இப்போ சாமியை கும்பிட்டுட்டு ஓங்கி ஒரு வீசினாங்க. கவிக்க போய் அதை பார்த்து வேல் வேகத்தை பார்த்து பயந்தாங்க. சூரபத்மன் ஒரு மரத்துக்கு பின்னாடி ஒழிஞ்சிருந்தாங்க. அந்த மரத்தையும் தாண்டி போய் சூரபத்மனை 2ஆக்கிடுச்சு. 2 பாகமாக பிரிச்சிச்சு. பிரித்த உடனே சூரபத்மன் தன்னை பார்த்தெல்லாம் மன்னிப்பு கேட்டு முருகன்கிட்ட மன்னிப்பு கேட்டாங்க. ஸோ முருகனும் மன்னிச்சு சூரபத்மனை 2 பகுதியாக பிரிச்சுக்கிட்டாங்க. ஒரு பாதி வந்து மயிலாகவும் ஒரு பாதி வந்து சேவலாகவும் பிரித்து அவங்க கூடயே வச்சுக்கிட்டு சூரசம்ஹாரம் முடிஞ்ச உடனே வள்ளி தெய்வானை திருமணம் செய்த முருகன் திருமணம் செஞ்சுட்டு கோவிலுக்கு வந்த ஊர் தான் திருச்செந்தூர்னு சொல்லப்படுது. இப்படிப்பட்ட திருச்செந்தூருக்கு யாருக்காச்சும் போய்க்கிங்கன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ப்ளூ ஹார்ட் கமெண்ட் பண்ணுங்கள். ப்ளூ ஹார்ட் தேய்க்க விடுங்க. யாருக்கெல்லாம் முருகன் பயபக்தியோடு கும்பிடுமோ, சரி பக்தியாக யாரும் முருக பக்தர், எல்லோரும் தான் முருக பக்தர் அப்படின்னு தெரியும். நானும் முருக பக்தர் தான். சரி ஓகே. இப்போ வந்து இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்டுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் அதே சமயம் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இந்தமாரி ஒவ்வொரு நாளும் வேறு கதையாக நான் அப்லோட் பண்ணுறேன். இப்போதைக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் நோட்டிஃபிகேஷனை ஆன் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போகிற வீடியோஸ் ஒன்று உங்களுக்கு வரும். நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ண முடியும். ஸோ கேஸ் பற்றி நம்ம மெயின் சேனல், அதாவது ஷாம் கேமிங், அதுக்கு வந்து சப்ஸ்கிரைப் வந்து கொஞ்சம் பொறுமையாக போட்டுருக்கு. யாரும் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க. அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா வீடியோ பார்க்க நீங்களும் ஹாப்பி, நானும் ஹாப்பி. அதேமாரி நம்ம புது சேனல் ஓப்பன் பண்ணிக்கோங்க, ஷாம் ஸ்டோரிஸ். அதுக்கும் மெயின் சேனல் மாரி 60 சப்ஸ்கிரைபர் வரும். நம்ம தான் வரணும். ஸோ ஓகே, சம்மர் ஹாலிடேஸ் விட்டாச்சு. எல்லோரும் வீட்டில் ஜாலியாக வெயிலில் யாரும் வெளில போகாதீங்க. அதேமாரி இந்த சம்மர் சீசன் வந்து முன்னாடி போய் இல்லாமல் ரொம்ப வெயில் கொளுத்தி எடுக்குன்னு சொல்கிறாங்க. அதுமாரி அதனால் வெயில் அதிகமாக்கனால அங்கங்கே பிம்பிள்ஸும் வந்தோம், உங்கள் முகத்துலேயும் வந்தோம். வராமல் பார்த்துக்கோங்க. வீட்டில் சேஃபாக அதுமாரி ஜாலியாக நம்ம வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. ஸோ பாய், லவ் யூ ஆல், கிவ் சப்போர்ட்டிங், பாய்.